ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இப்போ ஒரு சிம்பிளான டிப்ஸ் சொல்ல போகிறேங்க. நிச்சயமாக இது நீங்கள் தொடர்ந்துமே ஒரு 5 நாள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக 1 மந்த்லேயே ப்ரெக்னென்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப ஒரு சிம்பிளான டிப்ஸ் தான். நிறைய பேர் ப்ரெக்னன்சிக்காக எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்கும் இல்லைங்களா? ஏதாவது ஒரு நடந்து நம்ம வாழ்க்கையில் மிராக்கிள் நடந்து நம்மளுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எதிர்பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் ஒரே மாதம் ப்ரெக்னென்ட் ஆகுது நான் 3 விஷயத்தை ரொட்டீனாக சொல்கிறேங்க. இது நீங்கள் ரொட்டீனாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா கிளியராக புரியும். சரிங்களா? முதல் மிக முக்கியமான விஷயம்னா, இத்தனை வாட்டி ஓவலேஷன் நடக்கிறப்ப நான் நிறைய மீன் வகைகள் சாப்பிடவே இல்லை. ஆனால் இந்த டைமில் நீங்கள் ஃபிஷ் ஐட்டம் கொஞ்சம் நிறைய எடுத்து பாருங்கள். நீங்கள் நல்லா ப்ராப்பராக ஓவலேஷன் எடுக்கும், கரு நல்லா பிடிச்சி சீக்கிரமாக வளருவாங்க. மீன் அவ்வளோ ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? 2வது, நைட்டு ஊற வச்சு உலர் திராட்சை, அப்புறம் வால்நட்டு, அக்ரூட் இதெல்லாம் ஊற வச்சு அத்திப்பழம் காலைல வெறும் வயிற்றுல மிக்சியில் தண்ணியில் சுடுதண்ணில் கலந்து அடித்து குடிச்சு பாருங்கள். பயங்கரமான வித்தியாசம் வாழ்க்கையில் நடக்கும். பயங்கரமான விஷயம் நடக்கும். வெயிட் லாஸ் ஆகும். உடம்புக்கு அவ்வளோ சத்து, கரு உருவாகிறதுக்கு அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த 2 விஷயத்தை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும். 3வது, நைட்டு தூங்கும் பொழுதே கொஞ்சம் வெண்டைக்காய் பாதி 4 கட் பண்ணி ஒரு தண்ணிக்குள்ளே போட்டு ஒரு டம்ளரில் மூடி வச்சிடணும். காலை எழுந்தோடனே எம்டி ஸ்டொமக்கில் குடிச்சிங்க. இது கண்டினியூஸாக நீங்கள் ஒரு 4-5 நாள் ஃபாலோ பண்ணிட்டுறீங்கன்றப்போ, அதுவும் ஓவலேஷன் டைமில் ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்றப்போ நிச்சயமாக ப்ரெக்னன்சி உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகும். அது 4வது ரொம்ப முக்கியமான விஷயம், நிறைய தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி மட்டுமே கிடையாது, ஜூஸாக எடுத்துக்கலாம், சோறு வடித்து தண்ணி எடுத்துக்கலாம். சோறு வடித்து தண்ணி எடுத்துக்கணும், அதில் உப்பு போட்டு நல்லா குடிங்க. அதே மோர் அடித்து குடிங்க. வெறும் தண்ணி மட்டுமே குடிக்காமல் இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றப்போ ரொம்ப 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 ஹெல்தி. ஏதாவது ஒரு வகையில் உடம்பு நீரேற்றம் போயிட்டே இருக்குது அப்படின்றப்போ நிச்சயமாக உங்களுக்கு 5 நாளில் டிஃப்ரென்ஸ் தெரியும். 1 மந்த்தில் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிடுவீங்க. இது நிறைய பேர் ஃபாலோ பண்ண ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் மட்டும் தான், கேட்குறப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதேமாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறாங்க. நிறைய உங்கள் ஃபுட்டில் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள், பூண்டு இது மாதிரி சேர்க்குறப்போ இது ப்ரெக்னன்சிக்கான வாய்ப்புகளை இன்னும் அதிகப்படுத்தி விடும். மிளகு உங்கள் உடம்புல சேர்த்துக்கும் பொழுது, ஃபுட்டில் சேர்த்துக்கும் போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நிறைய நல்ல விஷயங்கள் உடம்புல வரும்னா, அதாவது வெயிட் லாஸ் ஆகும், ஹெல்த்தியாக இருப்பீங்க, கருமுட்டைகள் ஆரோக்கியமாக வளரும், மாதவிடாய் சீராகும். இதெல்லாம் ஒன்று உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குமா? நிச்சயமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம் ஒரே மந்தில் ப்ரெக்னென்ட் ஆகணும் அப்படின்றப்போ முக்கியமாக தொடர்ந்து ஒரு 5 நாள் உங்களுக்கு ப்ரெக்னன்சி டிலே ஆகிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் முருங்கைப்பூ பொடி, முருங்கைப்பூ எல்லாமே விற்கிறாங்க பொடி, நாட்டு மருந்து கடையில் வாங்கிட்டு நல்லா தண்ணியில் ஒரு ஸ்பூன் கலந்து குடிச்சிங்க அப்படின்றப்போ நிச்சயம் பயங்கரமாக ரிசல்ட் தெரியும். அதுவும் உங்களுக்கு ஓவலேஷன் நடக்கிற டைமில் குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ரெக்னென்ட் ஆவீங்க. இதையும் பண்ணணும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயங்க, எனக்கு பீரியட் நடக்குது அப்படின்ற டைமில் தொடர்ந்து 5 நாள் நீங்கள் என்ன பண்ணணும்னா, மலவேம்பு பொடி வாங்கிட்டு தண்ணியில் கலந்து குடிச்சிங்கன்னா வயிற்றில் கர்ப்பப்பை பிரச்சனை ஏதாச்சும் இருக்குன்றப்போ அதெல்லாம் க்யூர் ஆகும். ப்ரெக்னன்சிக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சொல்லது எல்லாமே நேச்சுரலான மெத்தட் இல்லைங்களா? நான் நேச்சுரலான இந்த மாதிரி மெத்தட்லாம் பண்ணி ப்ளஸ் நான் டேப்லெட்லாம் எடுத்துக்கலாமா நிறைய பேர் கேட்குறீங்க. எந்த ஒரு தவறும் கிடையாது. இதெல்லாம் பண்ணி டேப்லெட் எடுத்துக்கலாம், எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸ் ஆக போகிறதே கிடையாது. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேங்க, ஏதோ ஒரு காரணத்தால் உங்களுக்கு ப்ரெக்னன்சி டிலே ஆகிட்டு இருக்குது. அது என்ன காரணன்றது உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல. அது டாக்டர் உனக்கு பிசிஓடி இருக்குது, உங்களுக்கு பிசிஓஸ் இருக்குது, தைராய்டு இருக்குது, இல்லை வெயிட் அதிகமாக இருக்கீங்க, கருப்பை பலவீனம், என்ன ரீசன் சொன்னாலுமே ஃபஸ்ட்டு நம்முடைய ஃபுட் சைக்கிளை சரி பண்ணி, நம்ம பீரியடை சரி பண்ணி, டாக்டர் சொல்கிற ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அது மாதிரி இருந்தோம் அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக் எல்லாமே க்யூர் ஆகிடும். என் ஃப்ரெண்டு கல்யாணம் ஆகி 4 years ஆகுது. அவங்க டாக்டர் ஒரு 2 வருஷம் ஆனதுலேருந்து டாக்டர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் டாக்டர் சொன்ன விஷயம் அவ்வளோ சீரியஸாக கேர் பண்ணல. ஆனால் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சு அவளுக்கு புரிஞ்சுது. அதை ஃபாலோ பண்ணி அவள் ஃபஸ்ட்டே ஃபாலோ பண்ண ஒரு 4 இயர்ஸ்க்குள்ள குழந்தை நின்றுட்டுருக்கும். அதுக்கப்புறம் அவள் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு வெயிட் லாஸ் பண்ணி தைராய்டை குறைச்சி எல்லாமே பண்ணி பிசிஓடிலாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் இப்போ அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. இப்போது நான் படிக்கிற சென்டரில் ஒரு பொண்ணுக்கு குழந்தை இல்லை. கேட்டால் அவங்களுக்கு பிசிஓடி இருக்குன்னு சொல்கிறாங்க. வாய்க்கு மேலே மீசை மேலெலாம் முடி வந்திருக்கு, உடம்பு நிறைய முடியெலாம் அதிகமாக இருக்குது. அவங்களுக்கு டாக்டர் இந்த நாளில் ஒன்றாருங்க, இந்த தான் சாப்பிடணும், இதை சாப்பிட சொன்னாங்க. ஆனால் கூட அவங்களுக்கு பானிபூரி, காளான், பஜ்ஜிலாம் சாப்பிடணும், கிரேவிங்ஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக கிரேவிங்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். கொஞ்சம் ஃபுட்டை கண்ட்ரோல் பண்ணுங்கள். அவங்க சொல்கிறாங்க, ஆனாலும் அவங்க சாப்பிட்றாங்க, டாக்டர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சாப்பிட்றாங்களாம். அதனால் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன், டாக்டர் ஒன்ஸ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஃபுட்டு சாப்பிட தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிவிடுங்க. வேண்டாம், குழந்தைய விட நம்மளுக்கு எதுவும் முக்கியம் இல்லைங்களா? குழந்தை பிறந்த பிறகு எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம், குழந்தை கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கலாம். அதனால் தயவு செஞ்சு ப்ரெக்னன்சி ட்ரை பண்ணுறவங்க ஃபுட்டில் ரொம்ப கவனமாக இருந்தீங்கன்றப்போ சீக்கிரம் ப்ரெக்னென்ட் ஆகிடலாங்க. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சீக்கிரமாக ப்ரெக்னென்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். பாய்.